ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஹரே கிருஷ்ணா. ஒரு பக்தர் பக்தியில் இல்லாதவங்க டீ காஃபி சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி பக்தியில் உள்ளவங்க சூடாக ஒரு பானம் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது இப்போ செய்து காட்டுங்கன்னு சொன்னாங்க. அந்த பக்தர் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த பக்தருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதன்படி இந்த பதிவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வரக்கூடிய குளிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூலிகை கஷாயம் பண்ணி காட்டுறேன். அந்த கஷாயம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ஆயுர்வேதத்தின் பிரகாரம் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறது இப்போ பார்க்கலாம். மிளகு ஒரு 10லேருந்து 12 எடுத்துக்கோங்க. பட்டை பாருங்கள், ஒரு சிறிதளவு கொஞ்சம் பட்டை, அப்புறம் சுக்கு கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம், அப்புறம் புதினா ஒரு கைப்பிடி அளவு, திராட்சை உலர்ந்த திராட்சை எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாயாசத்துக்கெலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி திராட்சை ஒரு 10 எடுத்துக்கோங்க. அப்புறம் கருப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பனை வெல்லம் கரண்டி 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் எலுமிச்சம்பழம்பு ஒரு 2 ட்ராப்ஸு விட்டால் போதும். இதுதான் இப்போ தேவையான அளவு. இப்போ இதில் இந்த 4 மட்டும் அரைச்சிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஹரே கிருஷ்ணா. பாருங்கள், இப்போ பொடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த கஷாயம் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி டம்ளர் எடுத்துக்கோங்க. அளவு இந்த மாதிரி டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 2 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த பொடி போடணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் இந்த பொடியை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூலிகை கஷாயத்தில் நிறைய விதம் இருக்குது. இன்றைக்கி அதில் நான் ஒரு விதம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த கஷாயம் வரக்கூடிய குளிர்காலத்துலேயும் மழை காலத்துலேயும் நல்ல பயனுள்ளதாக அமையும். மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய நுட்கிருமிகள் நம்ம உடம்புல வரும். அதை எதிர்க்கக்கூடிய சக்தி அதை அழிக்கக்கூடிய சக்தி இந்த கஷாயத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்குது. இந்த கஷாயம் அந்த பயன்பாட்டையும் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு கொதி வந்துடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நான் முன்ன காட்டினேன்ல மாதிரி புதினா போட்டுக்கலாம். அது கூடவே திராட்சை போட்டுக்கலாம். அது கூடவே கருப்பட்டி. இப்போ நான் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேனும் கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பனங்கற்கண்டும் கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் கலந்துக்கலாம். அது நம்ம எது வேணாலும் கலந்துக்கலாம். எல்லாமே நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது தான். இப்போ நான் இந்த கருப்பட்டியை போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இதில் இருக்கிற எல்லா மூலிகையோடைய சாராம்சமும் அந்த தண்ணியில் இறங்கும். இப்போ நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லைங்க, அது 3 டம்ளர் இல்லை 2 டம்ளர் ஆகிற அளவு கூட நல்லா கொதிக்கும். கொதித்த வரைக்கும் நம்மளுக்கு அதுக்குள்ளே போட்டிருக்கிற இதெல்லாம் நல்லா இறங்கும். ஸ்லோவிலே வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவிலே வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஹையில் வைக்கக்கூடாது. சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க பொறுமையாக. இந்த கஷாயம் பார்த்திங்கன்னா சளி, மூக்கடைப்பு, தொண்டை கரகரப்பு, தும்பல், இரும்பல், நெஞ்சு சளி இதெல்லாம் போக்கக்கூடிய சக்தி உடையது. இந்த கஷாயத்தை ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கலாங்க. காலை மாலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கஷாயம் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் காலையில் இந்த கஷாயம் குடிக்கிறீங்க அப்படின்னா இஞ்சி எடுத்து நல்லா தோல்லாம் சீவிட்டு கழுவிட்டு தட்டி போட்டு அந்த சாரம்லாம் இறங்குற மாதிரி இந்த கஷாயம் தயார் பண்ணி குடிக்கலாம். இப்போ மாலையில் நீங்கள் குடிக்கிறேன் அப்படிங்கும்போது சுக்கு தட்டி போட்டுக்கலாம். சுக்கு தோல் செய்ய வேண்டியதெல்லாம் இல்லை, அப்படியே தட்டி நீங்கள் இந்த மாதிரி கொதிக்கிற இதில் போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லை, இப்போ 4 டம்ளர் ஊற்றினோம், அது 3 டம்ளர் அளவுக்கு வந்துடுச்சு. இதை வந்து எப்படி ஒரு நாளைக்கு 2 முறை குடிக்கிறோம்ல, அந்த மாதிரி வாரத்துக்கு 3 தடவை செய்யலாம். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள், காலையிலையும் மாலையிலையும் குடிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து நம்ம போட்ட மூலிகையோடைய இதெல்லாம் ரசமெல்லாம் அதில் நல்லா இறங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாங்க. இந்த மாதிரி கஷாயம் வந்து நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி, அதாவது நான் போன பதிவில் சொன்னேன் இல்லைங்க, வாதம் பித்தம் கபம் அப்படின்ட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த பொருளெல்லாம் மூலிகை பொருளெல்லாம் சேர்த்து நம்ம கஷாயம் தயார்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கஷாயத்தோட கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நம்ம எலுமிச்சம்பழம் சாறு கலந்துக்கலாங்க. கலந்துட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு நல்ல இளம் சூடாக நம்ம குடிக்கணும். ரொம்ப ஆற வச்சு குடிக்கக்கூடாது, ரொம்ப கொதிக்கவும் குடிக்கக்கூடாது. ரொம்ப கொதிக்க குடித்தோம்னா வயிறு எரியிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மிதமான சூட்டில் நம்ம குடிக்கும்போது அந்த இருக்குது. அதனால் இந்த கஷாயம் வந்து குடிக்கும்போது நம்ம நெஞ்சில் இருக்கக்கூடிய சளியெல்லாம் கண்டிப்பாக வெளியே வந்துடும். ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த கஷாயம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த கஷாயம் வந்து எல்லா வயதினருமே குடிக்கலாம். 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, மற்றபடி எல்லாருமே குடிக்கலாம். இன்றைக்கி வந்து மூலிகை கஷாயம் எப்படிங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டினேன். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஹரே கிருஷ்ணா.